ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவும் வைரலாகவும் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாகவும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் மகாவிஷ்ணு அவரோட சர்ச்சை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவும் வந்து கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதை வந்து பல தரப்பு கட்சிகள்லேருந்து பல தரப்பு மீடியாக்கள்லேருந்து நியூஸ் சேனல்ல இருந்தும் பல யூடியூபர் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மனுஷனை போட்டு பெருகிட்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நித்யானந்தாவின் மறு உருவமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து இரு தரப்புல இருக்கக்கூடிய வாக்குவாதத்திலிருந்து இரு தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்கள் என்னென்னன்றது மட்டும் இல்லாம என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்றது இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் மேல இருக்க ஒரு விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 5 நாடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி இவருக்கு தெரிஞ்ச அந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டீச் பண்ணி இதனால வந்து அவர் ஃபீஸாவும் 2000 இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் வந்து அமௌண்ட்டாவும் ஃபீஸாவும் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாரு. அந்த சர்வீஸ் வந்து பிடிச்சதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் எல்லாருமே அவங்க கிட்ட போயிட்டு அந்த சர்வீஸ்க்காக அவங்க 5,000 10,000 இல்ல 1,00,000 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா மக்கள்கிட்ட வந்து நம்மளா போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி வந்து எந்த ஒரு விஷயமும் பண்றது கிடையாது. இது அவரோட சர்வீஸ் பிடிச்சி மக்களா தேடி வராங்க, இருக்கிறவங்க பண்ணிக்கிறாங்க, பிடிச்சவங்க பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? இதனால வந்து எந்த ஒரு விஷயமும் தப்பு கிடையாது. இதனால வந்து 5,000 இருந்து 10,000 வாங்குறது, எந்த ஃபீஸ் வாங்குறது, இது வந்து எந்த விதத்திலையுமே யாருமே தப்புன்னு சொல்லவே முடியாது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ரொம்பவும் ஒரு பெரிய விஷயமா ஒரு பெரிய சர்ச்சைக்கு உண்டாக்குனது எது அப்படின்னாக்கா இவரை வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்வைட் பண்ணிருக்காங்க ஒரு கெஸ்டா. ஸோ அந்த டைம்ல வந்து இவர் வந்து அதே சமயத்துல அந்த பிரின்சிபல்ட்டையும் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நான் என்ன பேசணும், குழந்தைகளுக்கு நான் என்ன சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்க ஃப்ரீயா பேசுங்க, நீங்க உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்லணும்னு சொல்றதோ அதை நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஒரு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட நீங்க இப்ப வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதுக்கும் உங்களோட பிசிக்கலாக நீங்கள் வந்து டேமேஜாக இருக்கிறதுக்கும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வீடு இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிலம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஏழையாக இருக்கிறதுக்கும் வந்து நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச விஷயங்கள் தான் வந்து பாவங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதனால தான் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் இதை வந்து ஒரு டீச்சராக இருக்கிறவங்க ஒரு தமிழ் டீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் வந்து இங்கேருந்து வந்து குரல் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் பேசுறது வந்து தப்பு, இந்த மாதிரி வந்து விஷயத்த வந்து நீங்கள் பேசக்கூடாது, ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே ஈக்குவலிட்டியை பற்றியே பேசலை, இங்க வந்து சமத்துவத்தன்மையை பத்தி இங்க அவர் வந்து ஒண்ணுமே பேசல. அதாவது இங்க வந்து இவங்க குறைவு இவங்க மேல் அதிகம்ன்றத பத்தி இங்க யாருமே இங்க பேசல. அவர் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து குறைபாடோட பிறந்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் அப்படின்றத பத்தி தான் அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அவருக்குமே நம்ம நியாயம்னு சொல்லல. இது வந்து ஏன் அப்படி தப்புன்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா அதே சமயத்துல ஒரு குழந்தைகளா இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மேலோட்டமா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லக்குள்ள அவங்க ஈஸியாவே இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடுவாங்க. அதுல எந்த ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, அது உண்மைதான். அதே சமயத்துல இவங்க பேசிட்டு இருக்கக்குள்ளே வந்து இவங்க தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல, ஒருவேளை அவங்க ஸ்டாப் பண்ணாம விட்டுருந்தாங்க அப்படின்னாக்கா இது எதனால இப்படி சொல்றேன் அப்படின்ற ஒரு கருத்துக்களை வந்து அவர் முன் வச்சிருந்திருப்பாரு. அதனால வந்து புரிய வேண்டியவங்களுக்கு நிறைய பேர் வந்து புரிஞ்சிருக்கும். சொல்ல போனா அவங்க இது ஒரு சொன்னதுனால கூட அவர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்க மாட்டாங்க. இவர் பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள இவர் என்ன சொல்ல வராரு, ஒரு விஷயத்த சொல்ல விட்டா மட்டும்தான் ஃபுல்லா அவர் என்ன சொல்ல வராரு, எதனால சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு விஷயமே ஃபுல் அண்ட் ஃபுல் கன்வே பண்ண முடியும். இவர் பேசிட்டு இருக்கக்குள்ள கூட அவர் வந்து இந்த குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்க மாட்டாங்க. இவர் பேசிட்டு இருக்கக்குள்ள இந்த ஆசிரியர் ஒருத்தர் வந்து தடுத்து நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாமலே கூட ஒரு வேலை இன்ஃபுளுன்ஸ் ஆகிறது வந்து நிறைய விதமான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னாக்கா ஒண்ணு ஃபுல்லா சொல்ல விடணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த பிரின்சிபல் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக இவங்களை வந்து இந்த ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்புன்னு தான் சொல்லணும். இதை இன்வைட் பண்ண விட்டாங்க அப்படின்னாக்கா அவர் என்ன சொல்ல வராங்க, இல்லை இதை மட்டும் பேசுங்க இதை பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாவது ஒன்று பேச சொல்லியிருக்கணும். நீங்க ஃப்ரீயா பேசுங்க அப்படின்னு சொன்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அவங்க என்ன புரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன விஷயம் நல்ல விஷயம் படுதோ அந்த ஒரு விஷயத்தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு நபர் வந்து பேச போறாரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தப்புன்னு எந்த ஒரு விதத்திலையுமே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க, இந்த விஷயங்கள் வந்து தப்பு அப்படின்னு அந்த ஆசிரியர்கள் சொல்லக்குள்ள அதாவது புதிய கீதை பேசுறது தான் நான் பேசுறேன், பைபிள் பேசுறது தான் நான் பேசுறேன், குரான்ல சொல்லப்படுற எந்த விஷயங்களோ அந்த விஷயங்களை பத்தி தான் நான் வந்து பேசுறேன், இதை வந்து பேசுறது எந்த விதத்திலையுமே தப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போகக்குள்ள இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு எந்த ஒரு ஆன்சருமே எந்த யூடியூபருமே எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸுமே வந்து பதில் அளிக்க முடியல. எல்லாருமே அதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசுறாங்க, இது ஒரு சொல்றாருன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்றாங்களே தவிர அவர் சொல்றது கரெக்ட் தானே, அதாவது புதிய கீதை என்ன சொல்றாங்களோ பைபிள்ல என்ன சொல்றாங்களோ குரான்ல என்ன சொல்றாங்களோ அதை தானே சொல்றேன். இது வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ இது என் ஒய்ஃபோ யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்கூல் வாத்தியாரோ இது யாருமே வந்து இது எஜுகேட் பண்ண முடியாது. என்ன மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர் தான் இதை வந்து எஜுகேட் பண்ண முடியும். அப்படின்றதுனாலதான் இதை நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். இது எந்த ஒரு விஷயமும் தப்பு கிடையாது. சொல்ல போனா நீங்க எனக்கு தேங்க்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவருமே வந்து சொல்றாரு. சொல்ல போனா மாரல் சயின்ஸ்ன்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா குழந்தைகளுக்குமே அவசியமா ஒரு விஷயம் தான். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்ன்றது எல்லாருக்குமே வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான்.
அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நெறைய சைட்லேருந்து அறிவியல் ரீதியா வளர்ந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில வந்து இந்த மாரி வந்து மூட நம்பிக்கைய வந்து பரப்புறாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. மூட நம்பிக்கைன்றத ஃபர்ஸ்ட்டு என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. மூட நம்பிக்கைன்றது இங்க ஒரு விஷயமே கிடையாது. அது மூட நம்பிக்கைன்ற ஒரு விஷயமே இங்க கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, எனக்கு ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாக்கா, இன்னொருத்தன் ஒத்துக்காதவன் அத தான் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லுவான். இப்ப நான் ஒத்துக்கிட்டேன், எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னாக்கா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் வந்து இது வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் தனிப்பட்ட கருத்துக்கள்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஒரு தனிப்பட்ட கருத்துக்கள் உடன்பாடு இல்லாதவன் வந்து அத ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லுவான். இப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்ப ஆப்போசிட்ல இவர வந்து ரோஸ்ட் பண்றவங்க எல்லாருமே ஆப்போசிட்ல அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை, தனிப்பட்ட நம்பிக்கைன்னு இருக்கும். அப்ப அந்த தனிப்பட்ட நம்பிக்கை தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இவருக்கு பார்க்கக்குள்ள இவருக்குமே அது வந்து ஒரு மூட நம்பிக்கையா தான் தெரியும். இவங்களே வந்து அறிவியல் ரீதியா இப்ப இருக்கிற குழந்தைகள் வந்து எல்லாருமே வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டு இருக்காங்கன்னு இவங்களே சொல்றாங்க. அப்ப அறிவியல் ரீதியா வளர்ச்சி அடைஞ்ச அந்த குழந்தைகளுக்கு வந்து எது சரி எது தப்புன்றது தெரியாதா? எல்லாருக்குமே தனிப்பட்ட சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு. எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுன்ற ஒரு சில விஷயங்களும் எல்லாருக்குமே தெரியதான் அப்படின்னு இந்த காலகட்டத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதாவது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, இவர் யூடியூப்ல சம்பாதிக்கிறதையோ இல்ல யூடியூப்ல சொல்லி கொடுக்கறதையோ இல்ல 5 கண்ட்ரிக்கு போயிட்டு நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணி அதுல இருந்து வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்குறது இல்ல மக்களுக்கு சொல்லி கொடுத்து அதுல இருந்து ஃபீஸ் வாங்குறதையோ எதுவுமே தப்பு இல்ல. ஆனா ஒரு பொது இடத்துக்கு ஸ்கூல்ல இன்வைட் பண்ண அந்த இடத்துல வந்து பலாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில டீச்சர்ஸ் மத்தியில இந்த ஒரு விஷயத்த பேசுறது வந்து மதத்தை பரப்புற மாதிரி இருக்குது. மூட நம்பிக்கை இது பண்றாரு அப்படின்ற மாதிரி மதத்தை பரப்புறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இன்னமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிறிஸ்டின் ஸ்கூல்ல இந்து இதுல இருந்து வந்து ஒரு ஸ்கூல் குழந்தைகள் வந்து போய் படிக்க போறாங்க அப்படின்னாக்கா இன்னமுமே வந்து திருநீர் வச்சுட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இன்னமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்ல இருந்துட்டு தான் இருக்குது. அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து மதத்தை பரப்புறது அப்படின்ற மாதிரி ஆயிடுமா? அதுக்குலாம் இந்த அரசாங்கம் வந்து எந்த ஒரு விதத்திலையும் பதில் அளிக்காது அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வருது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாவத்துல பிறந்த நம்மளுக்காக என்னையே தானையே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ற பாவத்துக்காக என்னையே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன இயேசுவை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு ஜபங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்குமே ஸ்கூல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஜபங்களை சொல்லி ஆரம்பிக்கிற ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த அரசுகள் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதா? அப்ப அதெல்லாம் வந்து மதத்தை வந்து பரப்புறதுக்கு ரீதியா இருக்காதான்றதுதான் என்னோட ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த டீச்சர் வந்து இவர்கிட்ட பேசக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் வந்து பிசிக்கலா ஒரு சேலஞ்சான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லக்குள்ள கூட இவர் வந்து இந்த மாதிரி இருக்கக்குள்ள கூட இவர்கிட்ட போய் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அதை சொன்னதுக்கு அப்புறம் கூட சாரி இதை நான் வந்து உங்களை நான் மதிக்கிறேன் அப்படின்றத பேசிட்டு தான் அவர் இது பண்ணாரே தவிர அவர் எந்த விதத்திலையுமே அவர் வந்து குறைவாவே சொல்லவில்லை. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க வந்து அவர் சொன்னது வந்து யாருமே தப்புன்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லல. ஸ்டூடெண்ட்ஸை விட்டுருங்க, சரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழந்தைகள் ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கலாம். அங்க எந்த ஒரு ஆசிரியருமே சொல்லல. இந்த ஒரே ஒரு ஆசிரியர் தான் சொல்றாங்க. அதுவும் இவ்வளவு பேசிட்டு இருக்கக்குள்ள எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவர் வந்து எந்த ஒரு இதுக்குமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. அதாவது இந்த வந்து நோய் நொடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து செஞ்சது எல்லாமே பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவம் அப்படின்னு சொன்னோடனே தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ட்ரிகர் ஆகி வந்து அவர் இந்த ஆசிரியர் வந்து ஏஞ்சி பேசியிருக்காரு. இதுக்கு வந்து எம்ஜி ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா மதன் கௌரி அந்த அவரோட வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு என்ன ஈகோ அந்த ஆசிரியருக்கு வந்து இந்த ஒரு விஷ்ணு அவர் மகாவிஷ்ணு மேல என்ன ஒரு ஈகோ இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு என்ன அப்படின்னாக்கா அவர் பிசிக்கலா சேலஞ்சா இருக்கிறதுனால இவர் அந்த விஷயத்த சொன்னோன்னே இவருக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. அப்ப நான் பாவம் பண்ணவனா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரிகர் ஆகி பேசிருக்கலாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தி சொல்லி யார் பக்கம் நியாயம் இருக்குது, எந்த பக்கம் நீங்க நிக்கிறீங்க, எது உங்களுக்கு வந்து உண்மையா தெரியுது அப்படின்ற பத்தி நீங்க வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து மதன் கௌரி ப்ரோ வந்து வீடியோ போட்டிருந்தாரு. அதை பத்தி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இன்னுமே ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவரே இந்த மாதிரி பேசுறாரு. ஏன்னா நான் இன்ன வரைக்குமே வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு மதன் கௌரி அந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து இந்த அளவுக்கு வந்து நெகட்டிவா பேசக்குள்ள இதை பத்தி நம்மளோட ஒப்பீனியனை சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ நான் வந்து பண்ணியிருக்கேன்.